ஒருவருக்கு எந்த திசை யோகத்தை தரும், எந்த திசை கெடுதியை தரும்னு பார்க்கின்ற பொழுது ஒரு ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள் உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய நிலையை பொறுத்து இருக்குது. பொதுவாக உங்களுக்கு பிறந்த நேரத்தை குறிக்கிறது லக்னம். ஒரு லக்னத்திற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். அதுவே லக்னாதிபதிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய திசைகள் நடக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக செயல்பட்டால்தான் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். பொதுவாக ஒருத்தருக்கு லக்னத்திற்கு நல்ல ஸ்தானாதிபதி தசாபுத்தி நடந்தால் அந்த தசாபுத்தி காலத்தில் அவங்க தைரியமாக எதிரையும் செயல்பட்டு ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். ஒரு லக்னாதிபதிக்கு நட்பு கிரகத்தோட திசை நடந்தால் அது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஒரு லக்னாதிபதிக்கு பகையான கிரகத்தோட தசாபுத்தி நடந்தால் அது அவ்வளோ பெரிய லெவலில் அனுகூலத்தை தராது. தசாபுத்தி ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு லக்னாதிபதிக்கு நட்பு கிரகம், லக்னாதிபதிக்கு பகை கிரகம் என்ற ஒரு நிலையில் பார்க்கின்ற பொழுது அதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்கிறது. உதாரணமாக பார்க்கின்ற போது இப்போ ஒருத்தர் ரிஷப லக்னத்தில் பிறக்கிறாருன்னா ரிஷப லக்னத்துக்கு அதிபதி சுக்கரன். இந்த சுக்கரனோட லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன், புதன், உங்களுக்கு சனி ஆகிய கிரகங்கள் நல்ல ஒரு வளமான பலனை தரும். அதுபோல் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் தான் லக்னாதிபதி. இந்த லக்னாதிபதிக்கு சூரியனுக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகமான சந்திரன், செவ்வாய், குரு போன்ற கிரகங்களுடைய தசாபுத்திகள் ஓரளவுக்கு நல்ல பலனை தரும். கேந்திர திரிகோணாதிபதி ஒரு நல்ல பலனை தரும். மறைவு ஸ்தானாதிபதி ஓரளவுக்கு ஒரு சில ஏற்ற இறக்கமான பலனை தரும். மறைவு ஸ்தானாதிபதி நடந்தாலே கெடுதின்லாம் கிடையாது. பகை கிரகன் பார்க்கின்ற போது இப்போ சிம்ம லக்னத்துக்கு சனி திசை நடக்குதுன்னா அது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ மகர லக்னத்திற்கு சூரிய திசை நடக்குதுன்னா அது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு கிரகம் நல்ல ஒரு நட்பு வீட்டில் இருந்தால் அந்த கிரகம் நல்ல பலனை தரும். அதுவே ஒரு கிரகம் ஒரு நல்ல ஒரு சாதகமில்லாத ஸ்தானத்தில் இருந்தால் அது நல்ல பலனை தரும்னு சொல்ல முடியாது. பொதுவாக ஒரு ஜாதகருக்கு உங்களுக்கு ஒரு கிரகம் போய் பகை வீட்டில் இருக்குன்னா அந்த பகை வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தோட தசாபுத்திகள் அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு சனி போய் சிம்மத்தில் போய் இருந்து திசை நடக்கிறதுனா அது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் போய் உங்களுக்கு மகரத்திலேயோ கும்பத்திலேயோ இருக்காதுன்னா அதுவும் கும்பத்திலிருந்து ராகுசாரம் பெற்றால் அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. தசா பலன்களை பற்றி ஒரு சில குறிப்புகளை தற்போது கூறியுள்ளேன். வரும் நாட்களில் மேலும் தகவல்களை தருகிறேன். நன்றி, வணக்கம்.